ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நாயர்கள் காலத்துல கட்டப்பட்ட அசல தீபஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அசல தீபஸ்வரன் ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அசையா தீபம் இங்க எரியறனால தாங்க அசல தீபஸ்வரன் பேர் வந்திருக்குங்க. இந்த கோயில் நாமக்கல்ல இருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், கரூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குங்க. இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. முருகப்பெருமான் ஞானக்கனி கிடைக்கலன்னு சிவன் டீம் பார்வதி டீம் கோச்சிக்கிட்டு பழனிக்கு போனாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பழனி போகும்போது முருகன் மோகனூர்ல தங்கி இருக்கும் போது பார்வதி முறையா பாத்துருக்காங்க. அப்படி பார்த்தனாலதான் மகனூர்னு இந்த ஊருக்கு பேர் வச்சுங்க. காலப்போக்குல மோகனூர்னு மாறிடுச்சுங்க. இந்த கோவில் காவிரி ஆற்றுக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்குன்னா அது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குதுங்க. மூலவரான அசலை தீபேஸ்வரர் மேற்கு நோக்கியும், மதுக்கரவேணி அம்மன் கிழக்கு நோக்கியும், இவங்க 2 பேருக்கு இடையிலும் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தேவையனோட காட்சியிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜையில 11 வாரம் நம்ம தொடர்ந்து வேண்டிட்டு வந்தோம்னா நம்ம நினைச்ச காரியம் கைகூடும் சொல்லி நம்புறாங்க. என்னதான் காசு பணம் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே மன நிம்மதிக்காக கோயிலுக்கே போறாங்க. அப்படிப்பட்ட மன நிம்மதி கண்டிப்பா இந்த கோயில கிடைக்கும் நான் சொல்லுவேங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இடப்பட்ட நாள்ல இந்த கோயில எந்த ஒரு கூட்டமும் இருக்காங்க. சோ நம்ம மன நிம்மதியோட வேண்டியது வச்சுட்டு வந்துடலாங்க. என்னென்ன வெயிட் பண்ணிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த கோயிலுக்கு விசிட் போடுங்களேன். டாடா பை பை.